ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சியோல் பஸ்டர்ஸோட 3 தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 6 வயசை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம ஜங்கை டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடணும்டா, அவன் இந்த ஸ்டோருக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்கு ஃபோனே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம இப்போ ஒர்க்கில் இருக்கோம், நீ ஏன் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கேட்குறாரு. நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பாக்குறாரு. இதை டெய்லி லாகின் பண்ணா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இதை நம்ம கேஷா கூட கடைசியில மாத்திக்கலாம், சில டைம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அப்ப நம்ம லாட்ரி மாதிரிலாம் நம்மளுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். என்ன லாட்ரி அப்போடா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் திரும்பிடுவாரு. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பழமொழிலாம் சொல்லிட்டு இருப்பான். தயவு செஞ்சு கேம் விளையாடுறத விட்டுட்டு அவனை வரானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லுவாரு. நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றல, கேம்லாம் விளையாடல அப்படின்னு ஜங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம டிடெக்டிவ் அப்படியே கண்ணை மூடி தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஜங்கு தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தானே உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்குறாரு. அவனான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, நான் ஃபேஸை ஒழுங்காக பார்க்கல, ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. அவன் அங்கே ஒருத்தன் மாஸ்க் போட்டு கேப்லாம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். பாக்ஸ் வச்சிருக்கான். இவங்க 2 பேரும் போய் அந்த பாக்ஸ் எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள ஃபோன் தான் இருக்கு. அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. 2 பேர் வெளியே போறாங்க. பார்த்தா அப்போ ஒருத்தன் உள்ள வர்றான். நம்ம டிடெக்டிவ் அப்படியே அவனை பார்க்குறாரு. பிளாக் கலர் பேக் போட்டு உள்ள ஏதோ பேக்கேஜ் இருக்கு. இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, உள்ள ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பார்க்கலையே அப்படி சொல்றான். இல்ல, பேக்குக்குள்ள இருந்துச்சு, பக்கத்துல ஒரு பைக் நிக்குது, அந்த கண்ணாடியில பாக்குறாங்க. அவன் இவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேரும் அந்த கடைக்குள்ள போறாங்க. நாங்க போலீஸ் நில்றா ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அங்க இருக்க அந்த வேலை பாக்குற பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. இவங்க மாத்தி பொருள்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஓடிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க, இல்லாட்டி இதை வச்சு அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு கொசை அடிக்கிற அந்த பேட்டை வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுல சார்ஜ் இல்லை அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க அந்த வேலை பாக்குற பொண்ணு சொல்லுது, இது வேறையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தீ இணைக்கிறது வச்சிருக்காங்க. அதை எடுத்து இப்போ அடிச்சிருவேன், போங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். வேணாண்டா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் அப்படியே அடிச்சிடறான். வெள்ளை கலர் புகை மாதிரி வந்துருது. இப்போ அப்படியே எல்லாருமே மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். 10 பேர் செத்து போய் கிடக்குறாங்க. நம்ம டிடெக்டிவ் வந்து எந்திரி என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் கத்துறான் பயத்துல. பார்த்தா இதெல்லாம் கனவு, வெண்ணெய் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் எழுப்பிக்கிட்டு இருப்பாரு. திருடனும் அங்கதான் இருப்பான். எல்லாருமே இங்க கீழே கிடக்குறாங்க. அந்த ஷாப்புக்கு வந்தவங்க எல்லாம். திருடன் இப்ப எந்திரிச்சு ஓட பார்ப்பான். கண்ணாடியில போய் இடிச்சுக்கிருவான். அப்படியே பிடிச்சிருவாங்க. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த அக்யூஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட்ட வந்து 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவனுக்கும் அந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்கும், லிம்டாங்கிலோ வீட்டுக்கு அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. இதை அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிலாம் கிடையாது, என்னோட ஆள் மனசு சொல்லுது, ஒழுங்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ண அந்த அக்யூஸ்ட் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜாங் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். லேப்டாப் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட லேப்டாப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துவான். பக்கத்துல இந்த பொம்மை பேட்டை வச்சு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம டிடெக்டிவ் அந்த அக்யூஸ்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி உனக்கு லிம்டாங்கில தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் தான் லிம்டாங்கிலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துருக்காங்க பார்ட் டைமா அப்படி சொல்லிட்டு சொல்றான். அதனாலதான் எனக்கு அவங்கள தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம அக்யூஸ்ட் சொல்றான். எதுக்கு லிம்டாங்கில் செத்த அன்னைக்கு நீ அங்கே போன, அந்த இன்சிடென்ட் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நானும் ரொம்ப க்ளோஸு, அவன் தான் சொன்னான் அப்படி சொல்லிட்டு நம்ம அக்யூஸ்ட் சொல்கிறான். என்னடா கொடுமை, எத்தனை எக்ஸராக இருக்கும் உங்களுக்கு, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பார்க்குறாரு. அவன் தான் என்னை இன்வைட் பண்ணான், நான் வந்து பூசனுக்கு போகிறேன், அதனால ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னான். அப்போ லிம்டாங்கிலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாளா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு அக்யூஸ் சொல்கிறான். அப்போ மெசேஜுக்கு நம்ம டிடெக்டிவ் தப்பான ஸ்பெல்லிங் போடுவார். சார் அது இல்லை சார் இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா என்ன ஸ்பெல்லிங்னே தெரியாது. இந்த நீயே டைப் பண்ணு, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. எப்படியோ சமாளிச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கேட்குறான். நான் இப்போ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்லுவார். ஆமாம், நான் தானே உனக்கு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன், நீ என்னடா என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணால் எல்லாரையும் தான் காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காங் மின்ஜி இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ சொல்கிறா. மின்சியோ ஒரு பையன் அழகா இருக்கானா, அவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்பான். எல்லாருமே என்ன மாதிரி இருந்துட மாட்டாங்க மின்சியோ அப்படின்னு சொல்றான். நீங்க எப்படி எல்லாரையும் சொல்லுவீங்க, அழகா இருக்க எல்லாருமே டேஞ்சரஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஆளுக்காளு மாத்தி அவங்களே ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் எது கூட்டிட்டு வர்றீங்க சாப்பிட்றதுக்கு, இப்படி அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லுவாரு.
டே லூசு பையலே, அப்புறம் எதுக்குடா இங்கே சாப்பிட வந்த, அந்த இடம் இவ்வளோ அழுக்கா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பாட்டி கத்துறாங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. கேப்டன் இது சூசைடு இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்லுவா. சூசைடு தான், ஸ்டேட்ஸ்ல படிச்சனால ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்பான். சடனா நம்ம கேப்டன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுவான். கேப்டன் வாங்க கேப்டன், இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜங்கு. இந்த கேஸ் எப்படி நியூஸுக்கு போச்சுன்னு தெரியல, எல்லாருக்கும் லீக் ஆயிடுச்சு, இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி இப்போ டிவி ஆன் பண்றாங்க. பார்த்தா மூவி என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. டே போன் எடுத்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ சொல்லுவா. எல்லாரும் அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மின்சி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒருத்தவங்கள ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது யார் நியூஸுக்கு சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து அந்த பாட்டி வர்றாங்க. டிடெக்டிவ் நீங்க தானே அந்த நோட்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, நீங்க தானே சூசைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. இப்போ எல்லாரும் நம்ம டிடெக்டிவை பாக்குறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லல, நான் சொல்லல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அங்க இருந்து சாப்பிட வந்தவங்களாம் டிடெக்டிவ் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. பேசும்போது எல்லாரையும் கவனிச்சு பேசுங்க, பார்த்து பேசுங்க, எல்லாரும் இப்படிதான் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே மின்சியை தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். சிஓ ஜாங் அங்க கத்திட்டு இருக்காரு. ஒரு மானிட்டரை போய் உடைக்க போவான். டே அதை மட்டும் உடச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாத்துக்கிட்ட, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நியூஸ்ல திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான். இப்ப அப்படியே ஹீரோ டீமை தான் காட்டுறாங்க டேக் கேர் சென்டர்ல. இப்ப எல்லாரும் உள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமா ஓடுறான். பார்த்தா அங்க வந்திருக்க எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ். ஹீரோ பின்னாடியே ஓடுறாங்க, நில்லுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கரெக்டா போய் க்ளோஸ் பண்ணிக்கிடுவான். இங்க எல்லாரும் முன்னாடி நின்று கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்கும் மின்சியோவும் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டமா நின்று கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு அந்த இருக்கான் பாருங்க, போய் அவனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் பக்கம் மாட்டி விட்டுருவான். எல்லாரும் டிடெக்டிவ் பார்த்தா ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல மின்சியோவும் ஜங்கும் உள்ள போயிருவாங்க. இப்ப நம்ம டிடெக்டிவ் சுத்தி சொல்லுங்க ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனெல்லாம் வாய்க்குள்ள திணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம டிடெக்டிவ் உள்ள இருக்காரு. அங்க நம்ம ஜாங்க மாட்டி விட்டு வந்துருவாரு. அவனை போட்டு இங்க பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா சூசைட் தான், அவர் மேல அட்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்லுவாரு டிடெக்டிவ். ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க, உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்பான். எங்க இருந்தா எனக்கு என்ன, அதுதான் உண்மை, சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப இங்க ஜாங் வரான். அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கேப்டன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்கறான். உள்ளதான் இருக்காரு, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியை சொல்றான். ஜாங் அப்படியே பயங்கரமா உள்ள போறான். உள்ள போய் சல்யூட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்க ஒரு குட்டி பையன் தான் உட்காந்துருக்கான். என்னடா குடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மின்சியை கேட்கறா. படியில இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வரான். என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரான். அங்க இருக்க அந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்கறான். அவங்க அம்மா தான் வந்து மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மின்சியை போற பொம்மையை தூக்கி போடுவா. நம்ம ஹீரோ கேட்ச் பிடிச்சிட்டு இருப்பான். சரி அந்த அட்டாப்சியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்குறான். என்ன சூசைட் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. இல்ல லிம்டாங்கிலோட கேஸ் சூசைட் இல்ல, அது மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. இப்போ நம்ம அந்த டிடெக்டிவ் அந்த ஆபீசர்ட்ட கால் பண்ணி கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு நீங்க ஜாங்க அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கேக்குறாங்க. பின்னாடி பார்த்தா 2 பேர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு, ஜாங் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கேக்குறாரு. பார்த்தா இங்க அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்க போயிருக்கான், அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவன் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து அப்படியே வாமிட் எடுத்துட்டான் அதே இடத்துல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சாரி கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே மீட்டிங் தான் நடக்குது. இந்த கேஸ்ல யாருக்கு சம்மந்தம் இருக்கும், எப்படி இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜாங் எந்திரிச்சு பேசுறான். சரி நீ போய் அதே இடத்துல உட்காந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிடுறாரு. அவனும் போய் உட்காந்துடுறான். இந்த கேஸ் முடிகிற வரை யாரும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேணாம், யாருக்கும் எந்த நியூஸும் போக கூடாது, புரிஞ்சுதா டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிடெக்டிவ் பார்த்து கேட்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா இப்ப இவர் ஏன் என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்கிறாரு ஜங்கு கிட்ட. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. லிம்டாங்கிலோட ரூமுக்கு போயிருக்கான், எப்படி கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இந்த ரூமுக்கு வர வேற வழியே இல்ல, அப்ப ஃப்ரண்ட் டோர்ல தான் வந்திருக்கணும், அப்ப என்ன நடந்திருக்கும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப லிம்டாங்கில் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். டோர் பெல் ரிங் ஆகுது. இப்ப அப்படியே எந்திரிச்சு போறான். அவன் வெளியில இருந்து யாரோ உள்ள வர்றாங்க. இப்ப லிம்டாங்கில் 2 பேருக்கும் அப்படியே காஃபி எடுத்து வைக்கிறான். அந்த போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் கூடி போட்டவங்க சொல்றாங்க. நம்ம லிம்டாங்கிலும் அப்படியே போய் அதை ஆஃப் பண்றான். அதுக்குள்ளே அவன் குடிக்கிற காஃபில என்னத்தையோ அவன் கலந்துடுறான். அப்ப லிம்டாங்கில எங்கேயோ ஸ்ட்ரைக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த காஃபியை குடிச்சாலும் லிம்டாங்கில் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படியே அந்த பிளாக் கலர் ஹூடி போட்டவன் அப்படியே லிம்டாங்கில் அப்படியே இழுத்துட்டு போறான். பார்த்தா அங்கனே நிப்பாட்டிடுறான். எதுக்கு அவன் சடனா இங்க நிப்பாட்டினா, எதுவும் கில்ட்டியா இருந்திருக்குமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே காருக்குள்ள உட்காந்துருக்கான். நம்ம மின்சி அப்படியே முன்னாடி போறா. போய் ஒரு இதில் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. சீக்கிரம் போ, ஃபாஸ்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மின்சியோ என்ன பண்றீங்க, உங்களுக்காக இங்க டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம மின்சி
எந்திரிச்சு வர்றா. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அவன் பதில் சொல்றதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிடுறான். நான் பதில் சொல்றதுக்குள்ளேயும் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு கேப்டன் என்னை கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஞ்சியை கேட்குறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். நாளைக்கு லிம்டாங்களோட ஃபியூனரல் இருக்கு, அதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மிஞ்சியோ சொல்றா. நம்ம மிஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டே போறா. அவ என்னமோ பேசுறா, ஒண்ணுமே புரியல. ஒன்னு சாப்பிட்டுட்டு சொல்லல, சொல்லிட்டு சாப்பிடு, ஏதாச்சும் ஒன்னா பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை, இப்போதான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு லிம்டாங்கில் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் தனியால இங்கே சியோலுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருமே இல்லாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம மிஞ்சியே சொல்கிறா. மிஞ்சியோ கெட்ட பையங்க எல்லாருமே இன்னசென்ட்டாக இருப்பாங்க, நல்ல பையங்க எல்லாரும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு. இப்போ அப்படியே மிஞ்சியோ கால் வருது, எடுத்து பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். காரை ஃபஸ்ட்டு திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சியோ சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். காங் மிஞ்சியை மேலேருந்து குதிச்சு செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஞ்சியோ சொல்கிறா. இப்போ அப்படியே காங் மிஞ்சியோட பாடியை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டிடெக்டிவும் ஜாங்கும் தான் இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பாடியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபேன்ஸ் போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்துருவாங்க. நம்ம ஜாங்கையும் இடிச்சு தள்ளிட்டு அந்த கார் பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாங்கு கூட சேர்ந்து விலக முடியாமல் போய்கிட்டு இருப்பான். சரி பத்திரமா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு டிடெக்டிவ் கையை காட்டிக்கிட்டு இருப்பாரு ஜாங்குக்கு. இப்போ அப்படியே அந்த மாடியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே டேகே சென்டர்ல தான் காட்டுறாங்க. இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். என்னோட சீஸ் பர்கர் எங்க அப்படி சொல்லிட்டு மிஞ்சியை கேட்டுட்டு இருக்கா. அதையும் கொடுத்துட்டு இருக்கான். என்னோட பர்கரை வந்து குடுறா அப்படி சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஜாங் போய் கொண்டு போய் கொடுக்குறான். பேபி எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு பர்கரை. இப்போ சாப்பிட போறாரு. பார்த்தா உள்ள ஆனியனா இருக்கு. டே ஆனியன்லாம் பிடிக்காதுல்ல, ஏன்டா அதை வாங்கிட்டு வந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங்கை திட்டிகிட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு தெரியாத டிடெக்டிவ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லிட்டு இருப்போம். இந்த நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கொடுத்துருவாரு. இப்போ அப்படியே நம்ம ஜாங்க ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுறா. அதில் நம்ம காங் மிஞ்சியோட வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. உனக்குலாம் அறிவில்லையா, நீலாம் எதுக்கு வேலை இருக்கு, இதை போய் என்னை சாப்பிட சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம லிம்டாங்கில ரொம்ப திட்டிகிட்டு இருப்பாரு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம். இதுதான் நேற்று நைட்லேருந்து ரொம்ப வைரலாக வீடியோ ஓடிட்டு இருக்கு, மிஞ்சியோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஞ்சியோ சொல்கிறா. என்னால் நம்பவே முடியல, அவன்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு. இப்போ அப்படியே நம்ம டிடெக்டிவ் சைடில் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜாங் அந்த ஆனியன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கான். சாரி ஜாங் அப்படி சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பார்த்து சொல்கிறாரு. இந்தாங்க டிடெக்டிவ் நீங்களே சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் கொடுத்துருவான். இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆன அன்னைக்கு தான் ஒரு 3 மணி போல் நம்ம காங் மிஞ்சி சூசைட் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு மிஞ்சியை சொல்கிறா. ஆமாம் அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தான் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஞ்சி அப்போ ஒரு பிளேஸ் சொல்கிறா. என்னதான் அந்த பிளேஸா, அதுவா அங்கேயா இருந்தாரு சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு. அது எப்படி ஒரு பிளேஸ் தெரியுமா, அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா நம்ம இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படி சொல்லிட்டு அவனோட மகன் வந்து சொல்கிற மாதிரி அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. கொரியாலே அதான் மெயினான லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க, நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதனால என்னப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை கேப்டன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் ஸ்டேட்ஸில் இருந்தீங்களே அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து உட்காந்துடுறான் அமைதியா. நம்ம மிஞ்சியோ காங் மிஞ்சியை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. கையில் வச்சிருக்க அந்த பெண் அப்படியே பறந்துடும். ஐயோ எங்கேயோ போச்சுன்னு தெரியல, அதை தேடிட்டு இருப்பா. பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ப்ரொஜெக்டரில் இவளோட கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பா போல. அதில் நோட்டிஃபிகேஷன் வருது இவளுக்கு. இது உங்களோட 35வது கப்புள் மெசேஜ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஆகிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வருது. இவங்க எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு டாய்லெட் போகிறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சா, 5 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எங்களை வந்து பார்த்துருங்க மின்சியோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இப்போ நம்ம மின்சியோ வந்து மறுபடியும் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் நம்ம மின்சியோ அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ கேட்குறா. இல்லை மின்சியோ நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நான் போய் காங் மின்சியோட அந்த ரூமை விசிட் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். வாங்க சேர்ந்து போகலாம் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு மின்சியோ வந்திருக்கிறா. ஐயோ வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. ஜாங் நீ சார் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார் நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லிட்டு இருக்கான். ஜங்கு நீ என் கூட வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஜாங் நீ ஒன்னும் கிளம்ப வேணா உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் போறேனே அப்படி சொல்லிட்டு மின்சியோ சொல்றான். ஐயோ அம்மா தாயே வேணாமா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கையாடிட்டு இருக்காங்க. நான் போக கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம மின்சியோ புரியாம பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோவும் ஜங்கும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப காங் மின்ஜி தங்கி இருந்த அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த சிசிடிவி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு டெலிவரி மேன் நிக்கிறான். அவனையும் நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ரூம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். காங் மின்ஜியோட ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் புக் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க சிஓ ஜாங்கோட போட்டோ, இவங்க 2 பேரும் போட்டோ இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நாங்க ஜங்கு வர்றோம். இந்த பிளேஸ் எவ்வளவு பேலஸ் மாதிரி இருக்கே, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். காங் மின்ஜிக்கு ஹைட்னா பயம், அப்புறம் எதுக்கு அவன் இங்க ஸ்டே பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜங்க பார்த்து சக்சஸ்ஃபுல் ஆனாலும் இங்க ரொம்ப கூலா இருக்கும்
இருக்கும், அதனால இங்கே ஸ்டே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்போம். பெல் ரிங் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இருங்க கேப்டன், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே மெதுவாக போகிறான். மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா டெலிவரி மேனு. நீங்கள் தான் காஃபி ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். சரி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். எந்த வீட்டுக்கு கிளம்போ, சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வெளியே வந்துடுறான். எப்படி இவ்வளோ தைரியமாக ஒரு கொலை நடந்த இடத்துல எப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஏன்னா அவர் ஸ்டேட்ஸில் இருந்தனால போல அப்படின்னு நம்ம ஜங்கு திரும்புறான். பார்த்தா அந்த டெலிவரி மேன் நிற்கிறான். நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஓடி போகிறான். பார்த்தா அன்னைக்கு டேகேஷனில் வந்த அதே டெலிவரி மேன். இந்த காஃபிக்கு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் இருக்கா, பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, என்னோட நம்பர் ஆட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கால் வருது. நான் ஒரு கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேரையும் காட்டுறாங்க. கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஸ்டோரை விட்டு வெளியே வர்றான். அப்படியே கொசு அடிக்க போறேன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி விட்டுருவாரு. ஐயோ லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆன் பண்ணி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அது உடஞ்சு தொங்கிரும். எப்படியோ ஒரு வழியா அப்படியே அடிச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. டிடெக்டிவ் அங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்றான். திரும்பி பார்த்தா கண்ணாடி கிட்ட வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவன் ஓடுறான். பின்னாடி எல்லாரும் துரத்திட்டு போறாங்க. நம்ம மின்சி அப்படியே மாச ஷூலேஸ்லாம் கட்டிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறா. ஒரு கடத்துல நம்ம டிடெக்டிவ்னாலே ஜங்குனாலே ஓட முடியல. மேல மின்சியும் அவனு நின்று எனக்கு கராத்தையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மின்சி அந்த டாசிக் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிடுவான். அந்த ஷாக் கொடுத்துருவா. அவன் அப்படியே கீழே விழுந்துருவான் பக்கத்துல வந்தோடனே. உனக்கு ஒன்றும் ஆகலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த 2 பேரும் ஓடியாருவாங்க. மின்சி அந்த கண்ணை எடுத்து காட்டுறா. சூப்பர் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துருக்கான். பார்த்தா டேபிள் கீழே என்னமோ கருப்பு கலர்ல கிடக்கு. அது அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். அப்ப என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். காங் மின்சியை யாரோ அடிச்சு அப்படியே கீழே தள்ளும் போது என்னமோ விழுந்திருக்கு. அது பிளாக் கலர்ல இருக்கு. அது போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே கால் பண்றான் ஜாங்குக்கு. அப்படியே இடிச்சுக்கிறது அந்த டேபிள்ல. ஓ ஷிட் அப்படின்னு சொல்றான். என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாங் சொல்லிட்டு இருக்கான். கேப்டன் இங்கே என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மின்சியோ எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. கேப்டன் வந்து ஓ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே அப்படியே வாயில கை வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங் அப்படியே வாயில கை பிடிச்சபடியே இருக்கான். அவ்வளோதான்டா, சியோல் பஸ்டர்ஸோட பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 6 வயசை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.